போலாம்ண்ணே. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த தீபாவளிக்கு வந்து 3 படம் வந்துச்சு. பொதுவாகவே தீபாவளிக்கு முன்னெல்லாம் ஞாபகம் இருக்காடா எவ்வளோ படம் வரும்? ஒரு 8 படம் 10 படம் அப்படிலாம் ரிலீஸ் ஆகும்ல. அதாவது நான் எப்படி கேட்குறேன் தெரியுமா, இப்போ தமிழில் ஒரு சில படங்கள் வரும், தெலுங்கு வரும், மலையாளம் வரும், எல்லாம் மிக்ஸ் ஆகி நமக்கே தமிழில் மட்டுமே நிறையா இருக்கும். இப்போ இருக்கலே பெரிய ஸ்டார் கேஸ்டோட வர்றது ஒரு பக்கம் வரும், அதெல்லாம் இல்லாமல் வரதும் ஒரு பக்கம் வரும். ஒரு டைமில் ராஜேஷ் படம்லாம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. யாரு ராஜேஷ்னா? இவர் பாஸ் என்கிற பாஸ்கரன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இது விட்டாரு, அழகுராஜா. அது ஓடலை பெருசா. ஆனா அது இப்ப பாரு எல்லாரும் பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. மேபி இப்ப இருக்கிற படங்களுக்கு மத்தியில வந்து அதெல்லாம் நல்ல படமா ஃபீல் ஆகுது போல எல்லாருக்கும். ஏன்னா அது யார் குடும்பத்தையும் அழிக்கிற மாதிரி இருக்காது. ஆமா, ஜாலியா சிரிக்கிற மாதிரி இருக்கும். சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்து ஆடுவாங்களோ. இந்த தீபாவளிக்கு மொத்தம் 3 படம் இல்லையா? ஒன்னு வந்து டீசல், டியோடு, அப்புறம் பைசன். சரி, அது என்ன பைசன் ஏன் வச்சாங்க? பைசன் காலமாடான் அந்த படம் பேரு. அது தமிழ்ல இல்ல, அவர் ஒரு கபடி பிளேயரோட கதை. அவர் வந்து பைசன் மாதிரி ரொம்ப அவருக்கு அந்த மாதிரி நிக் நேம் இருக்கு. ஆமா, நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நான் பார்த்துருந்தேன். நான் வந்து ஒரு லேமன் லெவல்ல இருந்து கேள்வி கேட்கிறேன், எதுக்கு பைசன், ஒய் அப்படின்னு. ஆனா என்னதான் இருந்தாலும் அவர் என்ன எந்த ஊரை சேர்ந்தவர், அவரோட ஹிஸ்டரி கண்டிப்பா லைட்டாவது சொல்லியிருப்பாங்கல்ல. ஹிஸ்ட்ரி மாதிரிலாம் எதுவும் சொல்லணே. ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பையன் கபடியில் இன்ட்ரெஸ்டாக இருக்காப்புல. ஏன்னா அந்த கிராமமே கபடி ஆடுற கிராமம். அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ அந்த கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி அதான் அடி வாங்கி மேலே வராப்புல. அதுதான். ஓகே. இல்லை இந்த பைசன்கிற டைட்டிலுக்காக தான் நான் கேட்டேன், வேறு எதுவும். ஓகே. ஆமாம், ஒரு காளை, மொரட்டு காளை ஆல்ரெடி இருக்குன்றனால ஒரு பைசன் வச்சுருப்பாங்களோ நம்ம. நல்ல படம், ஒரு தடவை பார்க்கலாம் கண்டிப்பாக. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் உண்டா? இருந்தது. 2-3 ஃபைட் சீன் இருந்தது. ஓகே தான். கபடி மேட்ச்ல இருக்கிற அந்த சீன்லாம் நல்லா இருந்தது. ஓகே. துருவிக்ரம் நல்லா பண்ணியிருக்காப்புல. அப்படியே நல்ல ஆக்டிங். இதுதான் ஃபர்ஸ்ட் படமா கன்சிடர் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாப்புல. அப்படியா? ஃபர்ஸ்ட் படம் ஆக்சுவலா ஏதோ அதுக்கு அடுத்து வந்து அது மகான் வந்து அது சரியான சொதப்பல்றா. என்ன படத்தை சொல்லலைங்க நானு. அதை ரிலீஸ் பண்ண லட்சணத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல அமேசான்ல தான் வந்துச்சு. அதான் ஒன்று வந்து எபிசோடா விட்டானுங்க, படம் விட்டாங்க. எபிசோடா விடுறேன்னு சொல்லிட்டு படமா விட்டானுங்க. எத்தனை கட் பண்ணது மட்டும் இன்னொரு படம் விடலாம் போல. நிறைய இருக்கு. எபிசோடா விடுறேன்னாப்ல ஒன்றும் புரியல. எபிசோடாவா? நான் இப்போ கூட என்ன தெரியுமா சொல்லுவேன், ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் கைவசம் வச்சிருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஒரு 5 எபிசோடு 6 எபிசோடா திரும்ப 40 மினிட்ஸா போடுங்க. நல்ல கமர்ஷியல்னா. கமர்ஷியல் அப்பயே அது வந்து மோசம் சொல்ல முடியாது. ஆனா எப்படின்னா ஒரு சில லாஜிக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் பார்க்குற எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, லாஜிக் பார்க்காதீங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த படம் எடுக்கும்போது அவங்க லாஜிக் பார்த்தும் எடுத்துருந்துருக்காங்க. எப்படின்னா ஒருத்தர் வந்து இப்போ ரவுடி ஆறாரு, எப்படி ரவுடி ஆயிருப்பாரு? ஒரு ரவுடி ஆகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். சரி, ரவுடி ஆனதுக்கு அப்புறமும் வந்ததுமே எல்லாரையும் அடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 4 பேர்கிட்ட பேசுறதுக்கே பயந்துட்டு இருந்தாலும் இப்போ வந்துட்டு 4 பேரை போட்டு அடிக்கிறாருன்னா எப்படி அது சாத்தியமாச்சுன்றதுக்குலாம் டிலீட்டட் அந்த சீன்ஸ் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது கடுப்பா இருந்தது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இதுக்கு பேசாம அழகா சிங்கிள் டைட்டிலா போட்டு ஆப்டர் தம்ப்நெயில் போட்டு சூப்பரா பண்ணிருக்கலாம்டா. பாட்டு கூட அந்த டைம்ல ஹிட் ஆகல. இன்ஸ்டாகிராம், யூடியூப் ரீல்ஸ்ல தான் அது ஹிட் ஆகி பாட்டு ஹிட் ஆச்சு. ஏவன்டா எனக்கு கஸ்டடி நல்லா தானே இருந்தது. நான்லாம் அப்ப கேட்டிருக்கேன்டா, எனக்கு அது பிடிச்சதுடா. நான் அந்த படத்தோட பாட்டு பிளஸ் அந்த படத்துல உள்ள ஸ்வாகு, நிறைய சீன்ஸ் உள்ள வரும்போது அந்த கார்ல இருந்து இறங்கி வரும்போதே பார்க்க மேசிவா இருப்பாங்க. அதெல்லாமும் சூப்பரா இருந்தது. ஸோ அதான் ஒரு சூப்பரான ஒரு இம்பேக்ட் அப்போ இருந்தது. அதில் துருவிக்ரமோட அந்த ஒரு போர்ஷனும் எப்படி இருக்கும்னா நம்மளை வெறுக்க வைக்கிற அளவுக்கு நல்லா இருந்தது. ஆமாம். ஏன்னா அது எப்படின்னா நல்லவன், ஆனால் நமக்கு வந்து இரிட்டேட் ஆகும்ல. ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், விக்ரம தானே ஹீரோவா பார்ப்பாங்க. அப்போ ஒருத்தர் ஹீரோவா பார்க்குறாங்க, அவரை எதிர்த்து ஒருத்தர் ஈஸியாக அடிக்கிறான் அப்படின்னும் போது இல்லை நல்லா பண்ணியிருப்பாப்ல நெகட்டிவ் ஷேடில். அதே தான். இதில் வந்து ஆதித்யா வருமானு ஒன்று இவர் எடுத்தாப்புலன்னு பாலா, அடுத்து ஆதித்யா வர்மான்னு இவன் எடுத்தான், இன்னொரு டேரக்டர் எடுத்தாப்புல. அதுக்கடுத்து மகான், அதுக்கடுத்து தான் இது. அப்போ வருமாங்கிறது ரிலீஸ் ஆச்சா? வருமானது வருமா ஆன்லைன்ல இருக்கு. ஆனால் இருக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடினா கிடைக்கும். வர்மா இருக்கு. என்னடா சொல்ற, ஒரே படம் 2 தடவை வந்துச்சா? நான் நினைச்சேன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்தாங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். அதுதான் அது அந்த மாதிரி தான்.
அந்த என்னென்னமோ சொல்றான். ஆமாம். ஓகே, அடுத்து டியூடுண்ணே. ஓகே. இந்த அதாவது இந்த தீபாவளிக்கு வந்து மொத்தம் 3 படம் சொல்லியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் பைசன் பேசியாச்சு. அடுத்து டியூடு அதான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே படம். இதான் நியூஸ் வீடியோவில் குறுக்கால கால் பண்ணியிருந்திய டைமிங்க்கு. ஆமாம் ஆமாம். படம் வந்து அது என்ன கதை, சூப்பர் டூப்பர் ஹிட். அதோட மெயின் கதை வந்து ஆணவ கொலையை பற்றி, அதோட நெகட்டிவை காட்டுறது, அதை எப்படி தவிர்க்கிறது, அதுதான். ஓகேவா? அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து இவங்களோட கொஞ்சம் ஐடியாஸை இன்ஜெக்ட் பண்ணதுனால அது கொஞ்சம் சொதப்பல் ஆயிடுச்சு. யாரோட ஐடியா? இப்போ ஆணவ கொலையே அது தப்புன்றது தான் கதை. ஆமாம் ஆமாம். ஓகேவா? அதுதான் மெயின். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பொண்ணு வந்து வேற ஒருத்தனோட கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கு அதில். ஓகே. அப்போது அந்த ஆணவ கொலைன்றது கம்மியாயிடுச்சு. இந்த ஐடியா பெருசாக இருக்கிறதுனால இது தெரியலண்ணா. கரெக்டாக சொல்லணும்னா அந்த இது இருக்குல்ல, அதாவது சிம்பிள்ரா, கரெக்டாக சொல்லணும்னா ஆணவ கொலைலாம் பண்ணாமல் ஆணவ கொலைக்கு அகென்ஸ்டாக ஒரு படம் சாஃப்டாக டெலிவரி பண்ணுற மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லாமா, மெஹந்தி சர்க்கஸ்னு ஒரு படம் இருந்ததா, அதுவும் இதே மாதிரி படமா? எனக்கு இப்போதான் ஸ்ட்ரைக் ஆகுது மைண்டில். லவ் பண்ணியிருப்பாங்களா, பிரிச்சு விட்டுருவாங்களா, அப்புறம் அவங்களுக்கான ஃபோர்ஸபுளாக கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்களா, அதுக்கப்புறம் இவர் போய் 60 வயசு கிட்ட இருக்கும்போது போய் பார்ப்பாரா? அதை வந்து நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம், அதை இந்த மாதிரி யாராவது பேசணுமா? ஏன்னா அன்னைக்கும் பார்த்தோன்னா அந்த பொண்ணும் அதை யார் ஹீரோயினோ அவங்களும் அவங்களுக்கு குழந்தை அந்த குழந்தையா இருக்காது, அந்த பொண்ணே வளர்ந்து அவ தானே தேடி வருவா. ஓகேயா? ஸோ அப்போ அவங்களெல்லாம் இவர் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தானே இருக்கும். ஓய் நடி பண்ற. இப்போ எனக்கு வந்து அந்த கான்செப்டே பிடிக்கலண்ணா. சரி, இப்போ மெஹந்தி சர்க்கஸ் ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? ஞாபகம் இருக்கு. சரி, அதை ஒப்பிட்டு பார்த்தா இதுக்கும் அதுக்கும் ஒப்பிட்டு சொல்ல முடியுமா? அது வேற சுத்தமா, இது சுத்தமா வேற. இது வந்து காமெடி பண்றேன்ட்டு அதுல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் என்ன, இவன் கல்யாணம் வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதில் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் நான் போகல, லேட்டாக தான் போனேன் ஃபஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம். ஆனால் அதுதான் இந்த மாதிரி கல்யாணம் போயிட்டு அடுத்து அவளுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி பார்த்தா அந்த பையனோட இன்னொரு பையனோட குழந்தை. அதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? அப்போ அவ தான் சொல்லிடுவாள்ல, இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவா. கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லுவா, அவளுக்கு தெரியாது ப்ரெக்னென்ட் ஆயிருப்பான்னு. அதுதான் சொல்கிறேன், சமுதாயத்துக்கு தேவையான படம் இதெல்லாம். சமுதாயத்துக்கு தேவையான படம் இல்லையா? ஆமாம். அதான் ஜென்சிக்கு பிடிச்சிருக்கோம், எனக்கு பிடிக்கல. தேங்க்யூ ஆல் த ஜென்சிஸ் கமிங் ஹியர். ரைட்டுங்க. ஸோ உங்களோட கருத்துக்களும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்களும் ஏதாவது படங்கள் பார்த்துருப்பீங்க இந்த தீபாவளிக்கு. உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு சொல்லுங்க. நான் கரெக்டாக தீபாவளிக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏனி ரொம்ப அழகா இருக்கு அந்த படம் திரும்ப பார்த்தேன். வசந்தின் ஏனி ரொம்ப அழகா இருக்கு. ஸோ அது வந்து சம படம் தான், இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கேன். அது வந்து எனக்கு ஞாபகம் இருந்தது, இருந்தாலும் சும்மா ஒரு ஜாலியாக கமர்ஷியல் லவ் ஃபிலிம் செம்மையாக இருக்கும். அதில் வந்து ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நரேஷ் இவங்களுக்குலாம் சஜஸ்ட் பண்ணி விட்டுருந்தேன், போய் பாருங்க முதல்ல அதெல்லாம் அப்படின்னு. ஏன்னா இப்போ நான் பார்த்துருக்கேன்டா, இப்போ பார்க்கும்போது நிறைய படங்கள் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு பெரிய டீ ஷாப், பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு டீ ஷாப்பு, காஃபி ஷாப்பு, ஹீரோ உட்காந்துருக்காரு, ஹீரோயின் உட்காந்துருக்காங்க, ஷார்ட் வந்து இப்படி ஒயிட் ஷார்ட்டு, அவங்க ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க, இல்லாட்டி ஏதோ ஒன்று சண்டை போகிறாங்க, ஏதோ ஒன்று, பட் அவங்களை காட்டுறது இப்படி தான் காட்டுறாங்க. இந்த படத்தில் வந்து எப்படி இருக்குன்னா, ஷியாம் வந்து ஸ்னேகாட்ட லவ் ப்ரொப்போஸ் பண்ணுவாப்புல பர்த்டே அன்னைக்கு. அந்த சீன்லாம் எவ்வளோ டைட் ஷார்ட்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம 2 பேரும் இருக்கோம்னா இவ்வளோ தான் ஷார்ட்டே இருக்கும். 2 பேரோட ஃபேஸ் இல்லாட்டி பாதி ஃபேஸ் அவ்வளோ க்ளோஸ், ஃபுல் ஸ்க்ரீனில் அவங்க தான் தெரிவாங்க, அந்த ஃபேஸ் மட்டும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்ல இப்போ அவ்வளோ பார்க்க முடியறது இல்லை தானே மூவிஸில். ஆமாம். இத்தனைக்கும் இப்போ இருக்கிற மேக்கப் அது இதுக்கும் க்ளோஸ்அப் ஷாட் வைக்கலாம், பட் நிறைய பேர்ட்ட நான் இதை பற்றி கேட்கும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போல்லாம் வந்து அந்த சுச்சுவேஷனில் அந்த கேரக்டர் என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்கணுமோ ஒரு ஹியூமனாக அதை வந்து அவங்க ஃபேஸில் காட்டுவாங்க. ஸோ ரியாக்ஷன் இருக்கும். இப்போலாம் அந்த அளவுக்கு யாரும் பண்ணுறதில்ல, அதனால தான் டைட் ஷாட்ஸ் வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அதில் வந்து என்ன ஆகும்னா, அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாகவே அவங்க பதிலுக்கு சொல்லுவாங்களே, எனக்கு இந்த மாதிரி ஒன்று ஃபீல் இல்லை, அவனை லவ் பண்ணல. ஸோ இதெல்லாம் சொல்லும்போது அந்த கான்வர்சேஷன் ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட போகுதுன்னே வையன், 3+ மினிட்ஸ் போகுதுன்னா 2 பேரோட ஃபேஸ் தான் ஷார்ட்டே இருக்கும். பேக்ரவுண்டில் ஒரு கோவில் இருக்கா, இல்லாட்டி ஏரி இருக்கா, குளம் இருக்கா, எதுவுமே இருக்காது. 2 பேரோட ஃபேஸ் இருக்கும், மீதிலாம் பிளட் தான். ஸோ அவ்வளோ டைட் ஷாட் இருக்கும். 2 பேரும் அவங்களோட அந்த ஒரு பசில்டு ஃபேஸு அதோட சேர்த்து அந்த டேட்டா டெலிவர் பண்ணுற விதம் அது பயங்கரமாக இருக்கும். இதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். ரிதம்லலாம் ஒரு ஓப்பன் ஷாட் இருக்கும் ரிதம்ல. எப்படின்னா, இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் வந்து மீனாவும் அர்ஜுனும் பேசுகிறாங்க அப்படின்னா, அது ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறதுக்கு ஷாட் இருக்கும்.
அடுத்ததே பார்த்தோன்னா 2 பேரோட க்ளோஸ் இருக்கும், அவங்களோட ஃபேஷியல் அந்த ரியாக்ஷன்லாம் ஃபேஷியல் ரியாக்ஷன்லாம் தெரியுற மாதிரியான ஷாட் இருக்கும். நமக்கு தான் ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு அவங்க எங்கே இருக்காங்கன்னு. அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் தான் உட்காந்து பேசுகிறாங்கிறதுக்கான ஷாட் இருக்குது, நம்ம அதை பார்த்துட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அவங்களோட தனிப்பட்ட முறையில் இப்படி ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணுறாரு, இப்படி ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட வே ஆஃப் பீயிங் எப்படி இருக்கும், ஒரு சிங்கிள் மதராக இருந்தால் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், ஒருத்தர் இப்படி இருக்காது அவரும் வந்து பார்த்தோன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவார், அந்த மாதிரி அந்த க்ளோஸ் ஷாட் காட்டும் போது பழைய படத்துல எல்லாம் தெரியும். மெச்சூர்ட் சைட் ஆஃப் லவ்னு, அது மெச்சூர்ட் சைட் ஆஃப் லவ் ஒன்று, அது மெச்சூர்டு வே ஆஃப் ஷூட்டா இல்லாட்டி மெச்சூர்டு வே ஆஃப் சினிமா? இல்லை, நான் இப்போ நீங்கள் லவ் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்னா ஹீரோ இருக்காருன்னா ஹீரோவோட முதல் 4-5 ஃப்ரெண்ட்ஸே சுற்றுறது இல்லை. ஸோ காமெடி எலிமெண்ட்டே இல்லை. ஹீரோ மாஸ் சீன் தான் பண்ணுறாப்புல. ட்ராகனே பார்த்துருப்பீங்களா, அடித்து ஓட விடுவாப்புல, உங்களுக்கு புரியுதுல்ல, குட்டி ட்ராகன். ஸோ அந்த ஒரு காமெடி எலிமெண்ட்டே இங்கே மிஸ் ஆகிடுச்சு. யதார்த்தமே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒன்றும் பெரிய கெத்து இல்லை, ரொம்ப லோக்கல், நடுவில் இருக்கிறவன் லவ்வே பண்ண மாட்டான், பண்ணவே மாட்டியாட. அப்புறம் இது கூட இப்போ ரீசெண்டாக சும்மா நரேஷ்க்கு தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன், லேசா இது ஏன் சஜஸ்ட் பண்ணேன்னா, அதில் ஃபுல்லாகவே இந்த ஊட்டியை காமிச்சிருப்பாங்கடா. அந்த அது ஊட்டியா கூட இல்லாமல் இருக்கலாம், சரியா ஷூட் பண்ணியிருக்காங்க. அது கொடைக்கானலா இருக்கலாம், புகை ஜாஸ்தியாக இருக்கும் அது. உண்மை. ஸோ அதில் வந்து எப்படின்னா, அது ஏற்காடுல எடுத்துருக்கலாம், எங்கனாலும் எடுத்துருக்கலாம், கொடைக்கானல் எடுத்தா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பட் அது வந்து ஊட்டின்னு சொல்லி காட்டுவாங்க. அந்த செட்டு சூப்பராக இருக்கும், அந்த வீடு, அதாவது ராஜேஷ் அதான கேரக்டரு. இப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஓவரால் செட்டு அங்கே வந்து என்னெல்லாம் ரிலேட் ஆகும்னாடா, ஆடு மாடு கோழி இருக்கும். அதை தாண்டி கரெக்டாக மலைப்பகுதியில் நீ போனேன்னா அங்கே வந்து நல்ல ஒரு சிவிலைசேஷன் த்ரைவ் ஆகுதுன்னா அங்கே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா கோஸு, முள்ளங்கி, கேரட் இதெல்லாம் தானே பார்ப்போம். ஸோ அதெல்லாம் அதுலேயும் பக்காவாக தெரியும். அவன் தான் சாகுபடி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க, அவனுக்கிட்ட தான் அந்த லேண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல ஒண்ணு கதையை தவிர்த்துனா அது மாதவனோட அந்த பிளாஷ்பேக் அது மட்டும் தான் என்ன வேணா ஊட்டி விட்டு வெளில போகும். ஆமா, மற்றபடி எல்லாம் ஊட்டிங்கிற செட்டப்குள்ள இருக்குமா, பார்க்கவே செம்மையா இருக்கும்டா, நல்ல படம். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, விவேக் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு எல்லாரும். நான் இன்னைக்கு குன்னூர்ல இருந்து வரும்போது லெப்டுக்கு பயில் ரைட் அடிச்சப்ப என்ன இருக்கும், உனக்கு நான் தான் 4 பாட்டில் ரத்தம் பக்கத்துல 3 தானே, திரும்ப அடுத்த தடவை ஊர்ல இருந்து தாத்தா பாட்டி எல்லாம் வராங்க நம்பது 5 பாரு, நீ கூட மறக்கல அப்படின்னு உடனே ஓடி போய் இதை எடுத்துட்டு இப்பவே அறுத்து கொடுத்துருங்க. அதெல்லாம் அழுத்தி முதலாளி 1 நிமிஷம் கூட தாமதம் பண்ணாதீங்க, முந்தங்க பக்கெட்டு முதல்ல அறுத்து கொடுத்து திரும்ப அனுப்பிடுங்க அப்படின்னு. செம்மையா இருக்கும். அவரோட ஆக்டிங் செம்ம ஆக்டிங். அவருக்காரடா இன்னும் தெரியலண்ணே, ஆனா மலையாள ஆக்டர் தான். இன்னொருத்தர் ஆனா இறந்துட்டாரு. அவர் இறந்துருல. ஆமா ஆமா, சித்தப்பா வருவாரு கைலாச ரோபோட்ல, சிட்டில வந்து அந்த டிராபிக் போலீஸா வர்றவர். அதான் கைலாசம். அது அதுல செமையா இருக்கு மேடா. கைலாசம் அப்பா சித்தப்பா நான் சொல்றா இங்க இருக்கிறவங்க எல்லாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பரா இருக்கும். நான் லேசா செகண்ட் ஹாஃப்ல அந்த மாதவன் அந்த பார்ட் வந்து நமக்கு என்ன தோணும்னா, எங்கேயோ வெளில போயிட்டு திரும்ப வர மாதிரி இருக்கும். ஆனா வேற வழி இல்ல, வெளில போயிட்டு வர மாதிரியான ஒரு பார்ட் தான் அது. பட் அதான் இப்போ அந்த மாதிரியான படங்கள்லாம் இப்ப பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, வாவ் அப்படிதான் இருக்கு. ஏன்னா எடுக்கிற விதம் அப்படி இருக்கு. ஜோக் வந்துட்டு போகுது, நீ வந்து ஒரு இன்டென்ஸ் சீனுக்குள்ள போற, திரும்ப அடுத்த சீனே பார்த்தோன்னா செம ஃபன்னா இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம பேசின அந்த படம் ஏன் நீ ரொம்ப அழகா இருக்கல, லேசா நாய் யார்தான் கொடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா? கடைசியில என்னாச்சுன்னு தெரியல, ட்ரெயின்ல இருந்து வெளியில நாய் மட்டும் எட்டி பார்க்கும். எட்டி பார்த்தோன்னு கேளு, அது வெளில எட்டி பார்க்கும். எட்டி பார்த்ததுமே கீழே ஒரு லெட்டரை போட்டு போயிடும். அந்த லெட்டர் எடுத்து பார்த்தா அடுத்த சம்மர்ல பார்க்கலாம். அது யாருன்னு தெரியுமா தெரியாது. கோபிகான அந்த அவங்க தான் கண்டுபிடிச்சிட்டேன் நான். எப்படி? அந்த 5 பேர்ல அந்த பொண்ணு தான். அப்படியே எப்படி சொல்ற? அது மறந்துடுச்சு, ஞாபகம் இல்லை. ஆனா அந்த பொண்ணு தான் ஒரு இது வச்சு கண்டுபிடிச்சேன். ஓ, அந்த லூப் எல்லாம் போட்டு. ஆமா. ஓ, அது கரெக்டா அந்த கனெக்ஷன்ஸ் தெரியல. ஆனா அந்த பொண்ணு தான். ஆனா சமல்ல நல்லா இருக்கும். அதாவது மொத்தம் 6 பொண்ணுங்களா? 5 பொண்ணுங்களா? ஆமா, 6 பசங்களும் ஏதோ இருப்பாங்க. இல்ல ஒருத்தன் பையன், மீதி எல்லாம் பொண்ணு. பையனுக்கு பிறந்தவன் தான்டா நானு, பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஒரு பொண்ணு கரெக்டா பிறந்திருக்குது, அதுங்களா தான் இங்க வருது அப்படின்னு வரல விவேக். செம்மையா இருக்கும் அதெல்லாம். அதாவது ஒருத்தனுக்கு வந்து வெல்த் இருக்கு, ஆனா சொந்தம் இல்லைன்னு நம்ம தான் அவன் ஃபீல் பண்றது. எப்படி இன்னொருத்தனுக்கு வந்து வெல்த்தா, அவன் சமோஜோக்கு சொந்தம் ஃபுல்லா இருக்கும். வெல்த்தா அதுதான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிக்குமே ஏமாத்திக்கிட்டு. எதுக்குடா ஸ்பெயின் போனேன், சுவிட்சர்லாந்து மாடு என்னாச்சு அப்படின்னா எல்லாம் ஆந்த்ராக்ஸ் வந்து சத்து போச்சு. ஃபுல்லா பிரச்சனை மட்டும்தான் இருக்கும். ஸோ அதான் இதெல்லாம் இது இப்போ யோசிச்சு பாருங்களேன். நான் இப்போ லேட்டஸ்டா கூட தான் கூலி படம் பார்த்தேன். அதை பத்தி பேச சொன்னீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஃபன்னா என்ஜாய் பண்ணிலாம் நல்லா பேச. நீங்க சேர் பத்தி ஒரு 1/2 மணி நேரம் பேசலாம்ல, நவீன சேர்.
அதுவே மாட்டின் முழிக்குது. சேரு இது ஆடு மாடெல்லாம் செத்ததுக்கப்புறம் அதில் ஏறி உட்காரோம், நீங்கள் கொளுத்துவீங்க. அங்கேயே பிரச்சனை தானா? ஏதோ ஒரு இது டேபிள் மாதிரி பண்ணியிருக்காங்க, அது மேலே வந்து போட்டாங்கன்னா எரிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு லாஜிக் இருக்கு. சேரில் வந்து ஆடு மாடு பண்ணிலாம் உட்காரப்போதா? என்ன சார் இது? அதுதானே கான்செப்ட். அதை கண்டுபிடிக்க சத்யராஜ்ன்ற ஒரு சயின்டிஸ்ட். சரி வேணாம், அதான் இந்த மாதிரிலாம் வந்து இது வந்து குதர்க்கமா இருக்கு. சரி, நம்ம ஜாலியான விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னும் போது இது. அப்புறம் எல்லாரும் வந்து ஒரு படம் பெப்சின்னு ஒரு படம் இருக்கு, உள்ளம் கேட்குமே. ஓகே, ஆக்சுவல் டைட்டில் தானே பெப்சி தானே, ஆனால் வைக்கல, அதுக்கப்புறம் உள்ளம் கேட்குமே தான் வச்சாங்க. ஸோ அதுவும் பாருங்க. ஸோ நிறைய அந்த மாதிரி படங்கள் இருக்கு பழசே. அதெல்லாம் பார்த்தா செம்ம எமோஷனல் பாண்டிங்கும் வரும். ஏன்னா நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஏனி ரொம்ப அழகா இருக்க படத்துல ஒரு சீன் வரும். அதுல வந்து நான் போய் லவ் சொல்ல போறேன்டான்னு சொல்லிட்டு ஷாம் கிளம்புவாப்ல. அப்போ பெட்ல படுத்துக்கிட்டு எங்கடா போற அப்படின்னு வெளில போகும்போது கேட்க கூடாது, ஏன்னா போற இடத்துல நீ எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கடா போறே தவிர எதை கேட்டாலும் தெரிஞ்சுக்க முடியாது. இதுக்கு நீ நேராவே எங்கடா போறேன்னு கேட்டிருக்கலாம். இவ்வளவு தூரம் நீ கம்பல் பண்ணி கேட்கறதுனால நான் கேட்கறேன் நீ எங்கடா போற அப்படின்னு. செம்ம ஃபன்னா இருக்கும் அதெல்லாம். ஸோ அந்த சீனு எதுக்கு சொல்றேன்னா, அடுத்த சீன் என்னது, போய் லவ் சொல்ல போறேன்னா என்னது, தோக்க போற மாதிரி தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல தோக்க போறான், அவ்வளவுதானே. ஸோ நேர்ல போவாப்புல பார்த்தா வீட்டுல ஸ்னேகா இருக்க மாட்டாங்க. ஸ்னேகாவோட செகண்ட் ஹீரோயின் தான் கொஞ்சம் அழகா இருப்பாங்க. அது கரெக்ட் தான். அவங்க தான் மிஸ் சென்னை எல்லாம் வருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த படத்துல. இல்ல ஆனா விவேக்கோட அந்த டைமிங்லாம் பயங்கரமா இருக்கும். என்ன ஒன்னா, நான் வந்து லவ் பண்ணுவேன்டா, என்கிட்ட பேசுறேன்டா, நான் லவ் பண்ணுவேன்டா, இப்ப என்னடா நான் லவ் பண்ண என்னடா ஆகும் அப்படின்னு ஒண்ணு, அந்த சகோதரி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கு, அதெல்லாம் செம. ஸோ அதாங்க இப்போ லேட்டஸ்ட் படத்தை பத்தி பேசும்போது இருக்கிற எந்தோட கொஞ்சம் பழைய படத்தை பத்தி பேசும்போது எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதுல நிறைய ரெட்ரோ வைப்ஸ். அது ரெட்ரோ தாண்டி எனக்கு என்ன ப்ராக்டிக்கலா எஸ். இந்த படத்துல என்னத்துக்காக இந்த படம் எடுத்தாங்க? வசந்தின் ஏன் ரொம்ப அழகா எதுக்கு எடுத்திருக்காங்க சொல்லு? அதுதான் ஆசிட் அட்டாக், காதல் தோல்வி, லவ் ஃபெயிலியர்ல தப்பு எதுவும் பண்ணாம இந்த மாதிரி பாசிட்டிவா இருந்து நெக்ஸ்ட் பாருங்கடா. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இப்போ கருத்து என்னாச்சு இந்த 3 படத்துல, என்ன கருத்து சொல்லு? ஒருத்தர் லைஃப் ஸ்டோரி அதனால நம்ம கேட்க முடியாது. பைசன் அவுட்ரு டீசல் நான் பார்க்கல. அதே மாதிரி டீசல் திட்ட எதிர்த்து அவர் ஏதோ போராடுறாருன்னு வச்சுப்போம், நமக்கு தெரியாது. தேர்ட் ஒன்ல கருத்து, டியூட்ல என்ன கருத்துனா, மிக்சர் சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லை, கௌரவமாவே சாப்பிடலாம் அப்படின்னு. கரெக்டா? கரெக்ட். அதுல இதுதான் அதுதான் தாலிக்கு வந்து இது மரியாதை இல்ல எமோஷன், பொண்ணோட எமோஷனுக்கு தான் மரியாதை. அதுதான் கருத்தான். சரி, ஓகே. இதான செமையா இருக்குங்க நிஜமாவே. ஏன் நீ ரொம்ப அழகாக இது வரைக்கும் நீங்க பார்க்கலன்னா அந்த ஓப்பனிங் மட்டும் பாருங்க. டைட்டில் கார்டுக்கே நான் வந்து ஒரு சில படங்கள்லாம் பழைய படங்கள்லாம் இப்போ டைட்டில் கார்டு பார்த்தாலே ஷாக்கிங்கா இருக்கு. டைட்டில் கார்டுக்கே ஒரு அழகான மெலோடியான ஒரு பாட்டு மாதிரி ஒன்று ஓடும். எல்லா ஆர்டிஸ்டோட ஸ்னேகா அண்ட் ஷியாமோட குட்டி குட்டி கிளிப்ஸ் மாதிரி சைடில் ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லா ஆர்டிஸ்டோட நேமும் வரிசையாக வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் வந்து அப்போ வித்தியாசம் காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல எனக்கும் முன்னாடி அப்படின்னும் போது தம்பிக்கு அந்த ஒரு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ஃபுல் காமெடியா இருக்கும், ஃபன்னா இருக்கும், நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளை சிரிக்கவும் வைக்கும், சிந்திக்கவும் வைக்கும், ஜாலியாகவும் இருந்தது. கமர்ஷியல் படம் தான் அதுவும். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து டக்குன்னு கேட்டாலே நான் கண்டிப்பா இதை சொல்லுவேன். ரஜினியோட அந்த தம்பிக்கு அந்த ஒரு படம் எனக்கு தில்லுமுல்ல எல்லாம் நான் எத்தனையோட பார்த்துட்டேன்டா. இதுல வந்து ஆக்சுவலா எப்படி இருக்கும்னா, தில்லுமுல்ல வந்து ஃபுல் ஃபன்னு. இதுல எப்படி இருக்கும்னா ஃபன்னும் இருக்கும், பிளஸ் லவ் போர்ஷன் வந்து செமையா இருக்கும். ஓகேயா? எல்லாருமே இப்போ யாரை கேட்டாலுமே முன்னெல்லாம் என்ன வந்துருமாடா, நான் ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைமில் கிண்டலாக பேசும்போதே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ எங்கேயோ போயிட்டு வண்டியில் போயிட்டு இருக்க, நீ போயிட்டு இருக்கிற ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு பொண்ணோட வண்டியில் மோதிடுறாங்க. ஓகே, ஆக்சிடென்ட் தானே அது. ஆனால் அதை வந்து நீ எங்கேயாவது இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான் இண்டிகேட்டர் இது வச்சு அது வச்சுன்னா முதல்ல தான் காதல் பிறக்கும். இப்படிதான் அப்பெல்லாம் ஃபன்னா பேசிட்டு இருப்பாங்க. உண்மையா இல்லையா? இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பெண் இடிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி போயிருவாங்க. ஆமா. சோ அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸ் வரும் இல்லையா? இதுல தம்பிக்கு அந்த ஊர்ல அந்த ஃபீல் நல்லாவே ஜென்ரேட் ஆகும். 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க, பார்த்தா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இதுல எடுத்துக்கிட்டேன்னா ரன் வந்து எப்படி இருக்கும்னா, இம்பாசிபிளான எனக்கு எப்படி இருந்ததுன்னா போவாப்ல. எனக்கு வந்து அது எப்படி இருந்ததுன்னா, இதெல்லாம் நியாயமாடா. எனக்கு வந்து அதுல ரகுவரனும் மாதவன் காம்போ தான் பிடிக்கும், செமையா இருக்கும். இல்ல எனக்கான என்ன தோணுச்சுன்னு நான் சொல்றேன். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு லக்கு ரொம்ப கம்மிங்க, பாத்தீங்களா உங்களை 1 வாரம் கழிச்சு பாக்குறேன்னு ₹80 எப்பனா இதெல்லாம் நான் எங்க பார்த்தேன்னா ஹாஸ்டல்ல பார்த்தேன். நான் 11th 12th ஹாஸ்டல்ல இருக்கும்போது அங்கேயும் போட்டாங்க ரன்னு. ஸோ அதோட சிவாவை பஸ்ல பார்க்குவேன், எங்க வீட்டுக்கு சுத்தி காட்சி அது இதுன்னு கொடி எடுத்து தொடச்சிட்டு இருக்கும், அது வண்டி போயிடும். ஐயோ விவேக் குட்டி அது என் தலைவரோட செல்ல பேர், சின்ன வீடு பேர்வா. ஐயோயோ செம்ம படம் இல்லை அதான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் மிக்ஸ் இருக்குங்கிறேன். இதில் நான் சிரிக்கிறேன் ரன்னில்,
அதே சமயம் ஒரு சில விஷயங்கள் நான் பார்க்குறேன், ஒரு சில டைலாக்ஸ்லாம் நான் பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணிச்சு. சின்ன மேட்ரு, ஒரு இடத்துல போயிட்டு என்ன ஒன்றா இது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போயிருப்பாங்கல்ல, அப்போ பார்த்தோன்னா ஹீரோ பென் பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுப்பாப்ல. அது எப்படி இருக்கும், ஹீரோ பெண்ணுங்க செம்மையாக எழுதும். அது பெண்ணும் ஹீரோ பெண் தான், ப்ளஸ் இவர் தான் படத்தோட ஹீரோ, இவரோட பெண்ணு செம்மையாக எழுதுங்க. அதோட அந்த இது நான் சப்வே ஃபைட் சீன் ரொம்ப ஃபேமஸ்ல, செம்ம ஃபேமஸ். ஏன்னா அது வரைக்கும் மாதவன் எல்லாருமே சாக்லேட் பை மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப இவ்வளோ அக்ரெசிவாக பார்த்து சாமி வந்து மாற்றிட்டார். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதாங்க, இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருப்பேன். ரைட்டுங்க, அடுத்த பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, பை. ஓகேவாண்ணே.